மாணவர்களுடைய படைப்புகளுடைய மதிப்பை கூட்டுறது எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஒரு பையர் செல்லர் மீட் மாதிரி தான் இதை நடத்தி. நன்றி மேம், நன்றி. ஆக்சுவலா செமையா இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி மேம். ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க நினைச்சு பார்த்ததை விட ஒரு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. மாதிரி ஒரு துணி எப்படி உருவாகுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் அதை நெசவு பண்ணி பாக்குற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சோம். இயற்கை சாயத்தோடைய மகத்துவம் என்னங்கிறத பத்தி மாணவர்களை வச்சு அவங்களுக்கு விளக்கி சொல்றோம். இது ஆனியன் பீல்ல இருந்து பண்ணது. வெங்காயத்தோல், வெல்லமும் இரும்பு, துருப்பிடிச்சு இரும்பு. ஸோ மெஷர்மெண்ட்டோட தண்ணியில போட்டு பானையில தான் ஊற வைப்போம். மாதுளைத்தோல், கடுக்காப்பூ, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டார்க் எல்லோ வந்து நான் இந்த ஸ்கின்க்கு ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிருக்கேன். அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நான் 100% முழுமையா நம்புறேன். வணக்கம், நான் சிபி சக்கரவர்த்தி, விரிவுரையாளர். 175 ஆண்டுகள் பழமையான அரசு கவின்கலை கல்லூரியின் துயிலியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இந்த துயிலியல் துறையின் இறுதி ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 20 பேருடைய படைப்புகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த எக்ஸிபிஷனுக்கு, இந்த கண்காட்சிக்கு வந்து நாங்க படாம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். தடிமனான ஒரு துணியை படாம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலைப்பு எங்களோடது துகிலியல் கண்காட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்தோம். myself Sri Kavi. I am from textile department, Government College of Fine Artsல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஷோ வந்து எங்களோட இந்த ஃபைனல் இயர்ல நாங்க பண்ண ஒர்க்ஸை வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நாங்க கேவ் பெயிண்டிங்ஸ், கேவ் கார் பண்ணது, இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு நாங்கள் ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ப்ரிமிட்டிவ் ஆர்ட் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்கள் 20 பேருமே ஒரு ஒர்க் இங்கே சப்மிட் பண்ணியிருக்கோம். அதோட பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து ட்ரெஸ்ஸுக்கு பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்ற தாட்ல நாங்கள் பண்ண டெக்ஸ்சர்ஸ் தான் இது எல்லாமே. கேவ்ல என்னென்ன வரைஞ்சிருப்பாங்க, அவங்க வேட்டையாடுற விதம், அவங்க யூஸ் பண்ண அந்த டூல்ஸ், அதெல்லாமே வந்து ஒரு குறியீடு மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து மோட்டிவ்ஸாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பிம்பேட்கால இருந்து சில பேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈஜிப்ட்ல இருக்கிறத ரெஃபரன்ஸா சில பேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டிசைனுமே வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் அந்த மெத்தடுக்காக நாங்கள் பண்ண டிசைன்ஸ் தான். அதனால தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்படி வெளியில தெரியற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பசல் மாதிரி ஃபிட் ஆகுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸ்கிரீன் பிரிண்டிங் டெக்னிக் ஏற்ற மாதிரியான டிசைன்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுல ரொம்ப ஸ்பெஷலா நாங்க எதை கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, முக்கியமா நாங்க எதை கருதுறோம் அப்படின்னா, இந்த கிரேட் மாஸ்டர்ஸோட ஓவியங்களை வந்து நாங்க டெக்ஸ்டைலுக்கு டிசைனா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது பிரமாதமான விஷயமா நான் சொல்றேன். அதுல வந்து ஜெமினி ராய், ரவீந்திரநாத் தாகூர், சல்வடார் டாலி, பிகாசோ, கஸ்டவ் கிளிம்ட், இந்த மாதிரியான ஓவியர்கள், முதுபெரும் ஓவியர்களுடைய முக்கியமான ஓவியங்களை ஒரு வடிவமாக மாற்றினால் எப்படி இருக்குங்கிற ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்து பார்த்தோம். அது ரொம்ப மிக சிறப்பாக வந்திருக்குது. மோஸ்ட்லி எல்லாரும் கிரேட் மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கை ரெஃபரன்ஸா வச்சு அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து பெயிண்டிங்ல காட்டுவாங்க. ஸோ நம்ம ஏன் அதை டிசைன்லையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. கிரேட் மாஸ்டர்ஸ் பெயிண்டிங்கை எடுத்து அதை நாங்கள் டிசைனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர், தேசிய கீதம் எழுதின ரவீந்திரநாத் தாகூர். அவரை வந்து ஒரு போயட்டா தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் அவர் வந்து புரட்சிகரமான நிறைய பெயிண்டிங்குமே அவர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில பெயிண்டிங்ஸை கலெக்ஷன்ஸாக எடுத்து இவங்க பண்ண டிசைன்ஸ் இதை ஆர்த்தின்ற ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. அண்ட் இது என்னோட டிசைன். நான் வந்து டாலியோட பெயிண்டிங்கை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி டாலின்னா எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான். டாலியில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும். அவரை நிறைய அந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாரு. அதில் நான் ஏன் இதை எடுத்தேன்னா, இப்படி ஒரு ஸ்டைலில் அவர் பண்ணியிருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இது அவருக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலும் கூட. அவரோட டாப் 20 பெயிண்டிங்ல இதுவும் ஒன்னா இருக்கு. தி கலாட்டி ஆஃப் த ஸ்பியர். இதுக்கு என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவரோட ஒய்ஃப்காக அவர் அதை பண்ணியிருப்பாரு. அதுல எப்படி அந்த ஸ்பியர்ஸ்லாம் அங்க இங்கன்னு சதுரி இருக்கோ, அந்த மாதிரி அவரோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்பியர்ஸ் மாதிரி சதுரி இருக்கு அப்படின்றது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா தான் இந்த பெயிண்டிங்கை வந்து அவரோட ஒய்ஃப்காக அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை நான் ஏன் இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன்னா, ஒரு போர்ட்ரேட்டை ட்ரெஸ்ல எத்தனை பேர் லைக் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் ஒரு டிசைனாவும் அது பார்க்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆக்வா ஃபீல், அதாவது ஒரு சி ஃபீல்ல இருக்கணும்ன்றதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அது வியர் பண்றதுக்கும் அது ஒரு டிசைனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பிகாசோட பெயிண்டிங், இது கிளிம்ட்டோட பெயிண்டிங், இது லியோனார்டோ டா வின்சியோட பெயிண்டிங்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஜெமினி ராய் அப்படின்ற இந்தியன் ஆர்டிஸ்ட், அவங்களோட பெயிண்டிங்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பெயிண்டிங், தி லாஸ்ட் சஃபர், லியோனார்டோ டாவின்சியோட பெயிண்டிங். அதை ரெஃபரன்ஸா வச்சு பண்ண டிசைன். இதுல நாங்க இப்ப என்ன பிரதானமா பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்ஸ்டைல்ல உள்ள வடிவமைப்பு, நெசவு, இயற்கை சாயம், கலம்காரி, அச்சிடுதல், சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன், கைத்தையல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையும் நாங்கள் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாமே சில்க் சாரி பல்லு டிசைன்ஸ். இதுவுமே வந்து எல்லாரும் ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேர் பொமோகிரானட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரதி மன்மதன் அவங்கள ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து தாய்லாந்துல இருக்க ஒரு ஐடல். இது வந்து சிஆர்ஸை ரெஃபரன்ஸா வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஈகிள் ரெஃபரன்ஸா வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷெல். இது ராமாயணத்தை ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது பரதநாட்டியத்துல கையோட அந்த முத்திரைகள் அதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து விவசாயம் அதை கான்செப்டா வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல இருக்க டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபிஷ் அதை வச்சு ரெஃபரன்ஸா எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது காளி. இவங்க வந்து சிவா பார்வதி அண்ட் தெருக்கூத்தை ரெஃபரன்ஸா எடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க. டீனா அதை ரெஃபரன்ஸா எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் பண்ண ஒர்க். எப்படி வந்து நம்ம டிசைனாலே ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு லீஃபோ பேர்ட்ஸோ இதுல இருந்து மட்டும் டிசைன் வரும் அப்படின்னு இல்லை, எந்த பொருளையும் நம்மளால டிசைனா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்கள் பண்ணது தான். எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து கிராமஃபோனை வந்து அவங்களோட ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட டெக்ஸ்சர்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டைல்ஸ், ட்ரெடிஷ்னல், ஜாமெட்ரிக்கல், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற அவங்க பண்ண டிசைன்ஸ் அண்ட் அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னோட கான்செப்ட். நான் வந்து ஆனியனை ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்கேன். அதுலேருந்து சில டிசைன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வாட்டர் கலர் எஃபெக்ட், மார்க்கர் எஃபெக்ட் அண்ட் டெக்ஸ்சர் எஃபெக்ட், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் அண்ட் ஒன் ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு டைப்ல நான் டிசைன் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஒரு சில டிசைன்ஸோட அவுட்புட் இங்கே இருக்கு. இது வந்து டெக்ஸ்சரோட அவுட்புட். அதோட டிசைனை வந்து நான் ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கலர் பென்சிலோட எஃபெக்ட்ல ஸ்டோக்கா இருக்கும்ல, அதை தீமா வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணியிருக்கேன் ஆனியன்ல. அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பேட்டர்ன் வச்சு ஒரு கார்மெண்ட், ஒரு கிட் வேர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம கலம்காரி, நேச்சுரல் டை, இயற்கையான பொருட்களிலிருந்து வண்ணங்கள் தயாரித்து அதை துணிகள்ல பயன்படுத்தினா எப்படி வரும் அப்படிங்கிறதையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அண்ட் இது எல்லாமே கலம்காரி மீன்ஸ் நேச்சுரலான கலர்ஸை எடுத்து ஹேண்ட் பெயிண்டடா கலம் நீடில்ஸ் வச்சு பண்ற ஒர்க்ஸ் தான் இது. இதுவும் கலம்காரி தான். இதுல இருந்து ரெட் கலர் வரும். இது பேர் சாப்பன்ஹுட். அண்ட் இது காசி கட்டி, கேட்டச்சுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுல இருந்து ப்ரௌன் கலர் வரும். அண்ட் இது கடுக்கா பிஞ்சு, மைரோபாலன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வந்து டீப் எல்லோ கிடைக்கும். இது வந்து ஆலம், தமிழ்ல படிகாரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிக்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். இது மஞ்சஸ்டா, இதுல பிங்க் கலர் கிடைக்கும். இது சுருளிப்பட்டை, இதுல ஒரு கிரேயிஷ் கலர் கிடைக்கும். இது கடுக்கா. கடுக்காலேயே வந்து கடுக்கா இருக்கும், பிஞ்சு கடுக்கா இருக்கு, அண்ட் கடுக்கா பூ இருக்கு. இதுல எல்லாமே ஒரு டோன் ஆஃப் எல்லோ கிடைக்கும். இது பொமோகிரானட்டோட தோல், இதுல இருந்துமே ஒரு எல்லோ டோன் கிடைக்கும். இது வந்து கருவேல மர பிசின்னு சொல்லுவாங்க, அரபிக் கம். இதை வந்து பிளாக் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்க டை பண்ண கிளாத்ஸ் எல்லாமே வந்து இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்த கலர்ஸ் தான். அண்ட் இது கலம்காரி. இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்லே பண்ணக்கூடிய பெயிண்டிங் தான். வணக்கம், என் பேர் பவானி. அரசு கவின் கலைக்கல்லூரியில நான் ஃபைனல் இயர் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ண கலம்காரி ஒர்க் பத்தி உங்களை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணது தமிழ் அன்னை. எதுலேருந்து என்னென்ன கலர்ஸ் எடுத்துன்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பதிமுகம், இது வந்து கேரளா சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் இந்த தாமரை வந்து நான் கலர் கொடுத்துருக்கேன், ரெட்டு. நேச்சுரல் கலர்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகாமல் ஃபிக்ஸிங்காக இருக்கிறதுக்காக இந்த படிகாரமும் கடுக்காவையும் நம்ம வந்து மார்னண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கலர்ஸ்லாம் நம்ம பாயில் பண்ணி இதில் உள்ள கலர்ஸை நம்ம அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இது பதிமுகம். இது வந்து ரெட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த தாமரைக்கு வந்து இந்த ரெட் கலர் இந்த பதிமுகம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மாதுளை தோல், கடுக்காப்பூ, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டார்க் எல்லோ வந்து நான் இந்த ஸ்கின்க்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காசி
காசி கட்டி வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ இதுவுமே இது ஒரு ஸ்டோன் மாதிரி தான். ஸோ இதை துகள் பண்ணி இது தண்ணியில பாயில் பண்ணோம்னா இந்த ப்ரௌன் கலர்ஸ்ல நம்மளுக்கு வந்து கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பதிமுகத்துல அதாவது கசீம்ன்ற ஒரு பிளாக் சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மெரூன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இக்கோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ்ல இருக்க எசன்ஸை எடுத்து பிரிண்ட் பண்றதா அப்படி சொல்லுவாங்க. இதுவ கிளாத் மேல ஃப்ளவர்ஸ்ல அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கலர்ஸ் வரணுமோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு டைட்டா டைப் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதுல இருந்து கிடைக்கிற டிசைன்ஸ் தான் இது. இது எல்லாமே நேச்சுரலா பண்ணதுதான். அப்புறம் இந்த ஸ்டோல்ஸ் பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோல்ஸ் வந்து மாணவர்களே வெள்ளை நூலில் இயற்கை சாயத்தை பயன்படுத்தி சாயமிட்டு அதை அவர்களே வார்ப்பிங் செய்து இந்த மேசைத்தடியில் ஒரு துண்டு போன்ற ஒரு பொருளை உருவாக்கி இருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து நேச்சுரல்ல டை பண்ண யான்ஸ். இது ஆனியன் பீல்ல இருந்து பண்ணது, வெங்காயத்தோல். இது மோதுக ஃபிளார்ல இருந்து பண்ணது. அண்ட் இது காசி கட்டி கேட்டச்சூ. இது சாப்பன் வுட். அண்ட் இது இண்டிகோல பண்ணது. இது சாவல் கொடி. அண்ட் இது வந்து ஐபிஸ்கஸ், செம்பருத்தி பூ, சுருளிப்பட்டை. அண்ட் அதே நேச்சுரல் டை பண்ண யான்ஸ் வச்சு வியூ பண்ணியிருக்கோம். அதுல வியூ பண்ண கிளாத்ஸ் தான் இது எல்லாமே. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய நோக்கம். இது துணிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு துணி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு, அல்லது இது ஒரு கிராஃப்ட், இது ஒரு கைவினை கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அது வெறும் துணி மட்டும் கிடையாது. அந்த துணிக்கு ஒவ்வொரு துணிக்கும் ஒரு கதை இருக்குன்னு சொல்ல வர்றேன். அந்த துணியில வந்து நீங்க ரொம்ப உன்னிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஓவியர்களுடைய ஓவியங்கள் இருக்கிறதுனால அதை வந்து நான் ஒரு கலைப்படைப்பா நான் காட்ட விரும்புறேன். அது வெறுமனே ஒரு துணி கிடையாது. அது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேன்வாஸ். அதை நீங்க ஒரு கலைப்படைப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது வெறுமனே கிராஃப்ட்ங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள சுருக்காம ஃபைன் ஆர்ட்ங்கிற ஏரியாவுக்கு இந்த கிராஃப்டை வந்து புஷ் பண்ணி தள்ளுறோம். ஒவ்வொன்றும் ஒரு நுண்கலை கவின்கலை படைப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த கண்காட்சியோட நோக்கம். சூடி தந்த சுடற்கொடி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் எடுத்து பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பெரியாழ்வார் இருக்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து மாலையை சூடி கண்ணாடியில பாக்குறப்ப கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு இமேஜின்ல பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரியான கிளி, தாமரை அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல் பாடி டிசைன்லயுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆமா மேம், 20 ஸ்டூடெண்டோட ஒர்க்ஸ் தான் மேம். நாங்க பண்ணிருக்க டிஸ்பிளே பண்ணிருக்க அத்தனை பொருள்லயுமே ஒரு கலைத்திறன் வந்து வெளிப்படுத்துற மாதிரி தான் பண்ணிருப்போம். யூஸ்வலா நீங்க வெளியில பாக்குற துணிக்கும் இந்த துணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். படம் 2026 இறுதி ஆண்டு துகிலியல் மாணவர்களின் இந்த கண்காட்சி இன்றைய நாள் இறுதி நாளாக இருக்கிறது. இதில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து மாணவர்களையும் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். கூடவே பாராட்டுவதற்காக எங்களது மூத்த ஓவியர்கள், மூத்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் இதை நிறைவு செய்வதை பெருமையாக கருதுகிறேன். ஆதரவளித்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எங்களது மாணவர்கள் 20 பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.